காயத்தின் தழும்புகள். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கறத் துடைக்கும். ஒரு சிலரை மென்மையான வார்த்தைகளினால் சிட்சித்தால் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். மென்மையான வார்த்தைகள் அவர்களுக்கு உரைக்காது. அப்படிப்பட்டவர்கள் மீது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு சில குற்றவாளிகளுக்கு லேசான தண்டனை கொடுத்தால் மனம் திருந்த மாட்டார்கள். மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களை கடினமாய் தண்டிக்க வேண்டும். இவர்களை தண்டித்து இவர்களுடைய சரீரத்தில் காயங்களை உண்டு பண்ண வேண்டும். இவர்களுடைய உள்ளத்தில் உரைக்கும்படிக்கு கடினமான வார்த்தைகளை புத்திமதிகளாக சொல்ல வேண்டும். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கறத் துடைக்கும். குற்றவாளியை கடினமாய் தண்டிக்கும் போது அவனுக்கு சரீர வேதனை உண்டாகும். ஆனாலும் அநேகருக்கு அதிக நன்மை உண்டாகும். குற்றவாளிக்கு சரீர வேதனை இருக்கும். அவனுடைய சரீரத்தில் காயங்களும் உண்டாகும். அவனுடைய காயத்தை மருந்து போட்டு ஆற்றிவிடலாம். காயத்தின் தழும்புகள் அவனுடைய உள்ளத்தில் பேசும். அவன் மனம் திரும்புவதற்கு அவை உதவி புரியும். குற்றவாளியின் சரீரத்தில் காயம் உண்டானாலும் அவனுடைய இருதயத்தில் உள்ள அழுக்கு சுத்தமாகும்.